வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் சமநிலை, அது மட்டும் இல்லாம நீதி, புத்தனம், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நீங்க எப்பொழுதுமே நினைப்பீங்க. உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை வாழ்க்கையில சமநிலை பேணக்கூடிய ஒரு திறமையானது உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கும். குழப்பம் அல்லது சிக்கல்கள்ல தீர்வு காணக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ள இருக்கும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்து என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் அன்பு மற்றும் மரியாதை மனப்பான்மையுடன் இருப்பவங்க. நண்பர்கள், குடும்பத்தினர், அது மட்டும் இல்லாம உறவுகளுக்கு எப்போதும் அன்பு மட்டுமே நீங்க வெளிப்படுத்துவீங்க. மனம் காய்ந்தவர்களுக்கு கூட எப்பொழுதுமே நீங்க நன்மைகளை செய்து செய்து நன்மைகளை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர்களாகத்தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு நேரத்திலும் நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. திட்டமிடாமல் எந்த விதமான செயல்களையும் நீங்க செய்யவே மாட்டீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஆராய்ச்சி, ஆர்வம், அது மட்டும் இல்லாம திட்டமிடல், இதுல எப்பொழுதுமே ஒரு முன்னோடியாக திகழணும்னு நீங்க நினைப்பீங்க. மற்றவங்களை விட அனைவரையும் விட நம்ம தான் எல்லா விதமான ஆராய்ச்சியையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முதன்மை மனப்பான்மையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே விளங்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நேர்மை, பொறுமை மற்றும் நேர்மறை மனப்பான்மை, இது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் எப்பொழுதுமே தனித்து விளங்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த கடந்த சில மாதங்களாக, கடந்த சில நாட்களாக நீங்க அனுபவித்த துரோகங்கள், அனுபவித்த ஏமாற்றங்கள், இது அனைத்தும் நீங்க சொல்ல முடியாத அளவுகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய அவமானங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதற்கெல்லாம் எப்போடா முடிவு வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நீங்க காத்து கொண்டிருப்பீங்க. நீங்களும் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும்னு காத்து கொண்டுதான் இருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு முடிவானது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்தது போல இருக்காது. ஆனா இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், பட்ட துரோகங்கள், அதுவும் முக்கியமா நீங்க நம்பியவர்களால் ஏமாந்த ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலடியானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிரகநிலை மாற்றங்களானது கொடுக்க போகிறது. அதனை நினைத்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமானது இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போகிறது, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கெடுதல்களும் நன்மைகளும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முழுமைக்கும் காணலாம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள், நம்பியவர்கள் திரும்பி உங்களிடம் மோதல், நண்பர்கள் இல்லைனா உங்களுடைய நம்பிய ஒரு சிலர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை புரிந்து கொள்ளாம தவறாக உங்க மீது குற்றம் சாட்டி கொண்டு உங்களே தேவையில்லாத அளவுக்கு உங்களுடனே சண்டை போட்டு கொண்டிருப்பாங்க. நீ தான், உனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசாத. உனக்கு தெரிஞ்சதை மட்டும் நீ பண்ணு, உனக்கு எது நல்லதோ அதை நீ பண்ணு, எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு பார்த்துக்கிட தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களிடம் ஆண்களோ பெண்களோ இந்த ஒரு நேரத்துல நீங்க மற்றவங்களுக்காண்டி நன்மைகளை கூறுவீங்க. இருந்தாலும் அவங்க அதை புரிந்து கொள்ளாம உங்களிடமே சண்டைக்கு வருவாங்க. இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அடுத்ததாக வேலையிலையும் சரி, பணியிடத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகும். என்னதான் நீங்க வேலைகள்ல முயற்சி செய்தாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு நீங்க நினைத்த அளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. தோல்வியை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு தோல்விகளானது எப்போ முடியும், நம்முடைய தொழில நம்ம எப்போ ஒரு முன்னேற்றத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியானது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். முன்னேற்றம் இல்லாம நீ எந்த விதமான முன்னேற்றத்துக்கான ஒரு காலடியை எடுத்து வைத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும். இந்த தடைகளுக்கெல்லாம் எப்போடா தீர்வு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். உறவுகள்ல குழப்பங்கள், உறவுகள்ல மதிப்பானது உங்களுக்கு இருக்காது. மதிப்பு இல்லாமலும் நீங்க என்னதான் மற்றவங்களுக்காண்டி நன்மைகளை கூறுவீங்க. ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கோ, உங்களுடைய மனைவிகளுக்கோ, உங்களுடைய கணவனுக்கோ, நீங்க ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்காண்டி உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க எடுத்து கூறுவீங்க. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணனா வாழ்க்கையில முன்னேற முடியும், இப்ப இருக்கின்ற நிலைமையில இருந்து எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நீங்க எவ்வளவோ வழிபாடுகளை நீங்க உங்களுடைய குடும்பத்தினருக்கு கூறுவீங்க. ஆனா அதை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டா வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு உங்களை அலட்சியமா பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரணமாக உங்களுக்கு வந்து ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஏன்டா நம்ம வாழ்றோம், நம்மளுடைய பேச்சை யாருமே மதிக்க மாட்டேங்க, ஒரு முறை என் பேச்சை கேட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறுமே அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் கிரகநிலை மாற்றங்களானது என்ன சொல்ல போகிறது, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி மாறப்போகிறது, அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் நடக்க போவதை நான் கூறுகிறேன். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொடுத்திருக்குன்னு தான் கூறணும். ராகு கேதுவால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறைந்து விட்டது.
எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலக போறாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். இது வரைக்கும் வெற்றியே இல்லாம எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியானது கிடைக்கும். இதனை நினைத்து நீங்க மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் அடைவீங்க. மன அமைதியும் உங்களுக்குள்ள கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வை உங்களால இந்த ஒரு நேரத்தில் ராகு கேதுவால் உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சக்தி. இவங்க இருவரும் சேர்ந்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அறிவையும் பேச்சு திறனையும் தீர்மானத்தையும் அதிகரித்துக் கொள்வாங்க. அதிகரித்துக் கொள்வது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு முடிவை, ஒரு தெளிவான ஒரு முடிவை உங்களுக்குள்ள எடுக்க வைப்பாங்க. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இவர்கள் இருவரும் புதன் பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அறிவையும் உங்களுடைய மனதளவுல ஒரு தெளிவான ஒரு முடிவையும் நிச்சயமாக எடுக்க வைப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றமானது நிச்சயமாக நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும். அடுத்ததாக குரு பகவான் கிரகத்திற்கான ஒரு ஆதரவு. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல சமூக மதிப்புகளை இந்த ஒரு நாளில் உயர்த்துவதற்கு குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க போகிறார். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு குரு பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்க போகிறார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகளுக்கும் வெற்றிகளை குரு பகவான் தேடி கொடுப்பார். உறவுகள்ல ஒரு மேம்பாடான ஒரு சக்தியையும் புதிய ஒரு வேலைக்கு செல்லணும் அப்படின்னா அந்த ஒரு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்குள்ள குரு பகவான் இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி இன்று உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்க போகிறார். முக்கியமா உங்களுடைய அறிவு பேச்சு திறன் தீர்மானம் முடிவெடுக்கக்கூடிய திறன் இது அனைத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னா அது சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதியாக மட்டும்தான் இருப்பார். இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நீங்க சுக்கிர பகவானை வணங்க வேண்டும். அதுவும் காலையில எழுந்த உடனே சுக்கிர பகவானை வணங்கி விட்டு அந்த ஒரு நாள் நீங்க தொடங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். நீங்க சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்கள்னு நீங்க கூகுள்ல போட்டா நிறைய மந்திரங்கள் வரும். அந்த ஒரு மந்திரங்களை போது நீங்க கூறிக்கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை கூட நீங்க 21 முறைகள் கூறலாம். ஆனா இதை தினசரி இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் கூறினீங்க அப்படின்னா பலனானது இருக்காது. உங்களுடைய அதிபதிக்கான மந்திரங்களை நீங்க உங்களுடைய வீட்டுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்க போன்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி காலையில எழுந்து படுக்கை அறையிலிருந்து எழுந்த உடனே நீங்க சமணங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். போட்டுக்கொண்டு அதற்கப்புறமாக வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை 21 முறைகள் கூறலாம். இந்த சுக்கிர பகவானுக்குரிய ஒரு மந்திரமான ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சுக்கிர பகவானின் மந்திரங்களை தினசரி 21 முறைகள் நீங்க காலையில எழுந்து கூறிவாங்க. அதுவும் வடகிழக்கு மூலையை பார்த்து நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த 5 நாட்கள் உங்களுடைய காலத்துல இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக இருக்கும். இந்த 5 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பி வைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். பட்ட துரோகங்களுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு திரும்பி வருவாங்க. உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு அழிந்து செல்வாங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இனிமே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். எனவே துலாம் ராசி என்பர்களே நீங்க கடந்த காலங்களில் சந்தித்த கஷ்டங்கள் சங்கடங்கள் இப்போது உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அதிர்ஷ்டம், ஒரு புதிய உயர்வு, ஒரு புதிய சக்தி தரக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். நல்லவை மட்டும் உங்களுடைய வீட்டை இந்த ஒரு நாளில் நிரப்பும். உங்களுடைய வாழ்வில் எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு நீங்க நினைத்ததை இந்த ஒரு நாளில் உங்களால செய்து காட்ட முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.
21 முறைகள் கூறலாம். இந்த சுக்கிர பகவானுக்குரிய ஒரு மந்திரமான ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த சுக்கிர பகவானின் மந்திரங்களை தினசரி 21 முறைகள் நீங்க காலையில எழுந்து கூறிவாங்க. அதுவும் வடகிழக்கு மூலையை பார்த்து நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த 5 நாட்கள் உங்களுடைய காலத்துல இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக இருக்கும். இந்த 5 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பி வைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். பட்ட துரோகங்களுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு திரும்பி வருவாங்க. உங்களுக்கு கெடுதல் நினைத்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு அழிந்து செல்வாங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். எனவே துலாம் ராசி என்பர்களே, நீங்க கடந்த காலங்களில் சந்தித்த கஷ்டங்கள், சங்கடங்கள் இப்போது உங்களுக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அதிர்ஷ்டம், ஒரு புதிய உயர்வு, ஒரு புதிய சக்தி தரக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக இருக்கும். நல்லவை மட்டும் உங்களுடைய வீட்டை இந்த ஒரு நாளில் நிரப்பும். உங்களுடைய வாழ்வில் எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு நீங்க நினைத்ததை இந்த ஒரு நாளில் உங்களால செய்து காட்ட முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.